ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து மெதுவடை சேர்க்கிறோம். அதனால் உளுந்து வந்து ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சேன். இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்ருக்குறேன். இதில் வந்து நீங்கள் தண்ணியே சேர்க்கக்கூடாது. சுத்தமாக ஓரளவுக்கு சும்மா எப்படின்னா அப்படியே கையில் இப்படி கொஞ்சோண்டு எடுத்து சும்மா லைட்டாக திருப்பு. அவ்வளோதான். உளுந்து பாருங்கள், ஒரு 75-80% கிட்ட நல்லா அரைஞ்சிடுச்சு. இன்னும் ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் அரையணும். அப்படியே அரையட்டும். ஃபுல்லாக அரைஞ்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஏன்னா இப்போ வடை மாவு ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். கையில் உருட்டும் போது இப்படி உருட்டோம்னா அப்படியே இது பாருங்கள் ஓட்டை வரும். போடும்போது நான் காமிக்கிறேன். இப்போ மாவு அரைச்சாச்சு. உளுந்த மாவு எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். சும்மா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். முழுசாகவே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறம் வந்து கருவேப்பிலை இது மாதிரி கட் பண்ணி போடுங்க பொடிசாக. முழுசாக போட்டால் சில பேருக்கு பிடிக்காது, தூக்கி போட்டுருவாங்க. பொடிசாக இருந்தால் அது அப்படியே பிடிக்கும். இது வந்து பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 4 கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. ரொம்ப கம்மி. இதோ 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் போடல, ஏன்னா நான் வந்து சாமிக்கு வைக்க போகிறேன். அதனால் இன்னும் வெங்காயம் அழகாக வடை ஓரளவுக்கு அந்த போட்ட பக்கம் வெந்துடுச்சு. அப்படியே திருப்பி போடலாம். வந்து ஃபுல்லாக செவக்கணும்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துடுச்சா அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் சிவப்பாகும். ஃபுல்லாகவே வந்து இதில் நம்ம கிறிஸ்பியாக எடுக்க முடியாது. ஃபஸ்ட் டைம் போட்டோம்னா ஓரளவுக்கு பாதி சிவப்பாக வந்த பிறகு எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு மறுபடியும் போடணும். அப்படி போடும்போது நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு போட்டு எடுத்தாச்சு. இது 2வது வாட்டி இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. மறுபடியும் நம்ம போட்டு எடுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த சிகப்பு வரும். நீங்கள் வடை கடையிலலாம் கூட பாருங்கள், அதுதான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு போட்டு அப்படி எடுத்துகிட்டு 2வது வாட்டி இதை எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன்.